லாரி டிரைவரா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா? எஸ்டர்டே நைட் 11 மணிக்கு மேல எங்க அப்பாட்ட இருந்து ஒரு கால். இந்த மாதிரி டீசல் இல்லாம லாரி ஏர்லாக் ஆகி அவுட்டர் நிக்குது, நீ 10 லிட்டர் டீசல் வாங்கிட்டு நான் சொல்ற பிளேஸ்க்கு வாடான்னு சொல்லிட்டாரு. நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் 10 லிட்டர் டீசலை வாங்கிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டேன். நாங்க வாங்கல 10 லிட்டர் டீசல் ரேட் வந்து 937 ரூபா வந்துச்சு. அதை ஜிபே பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் பைக்ல. எங்க லாரி எங்க ஏர்லாக் ஆயிருக்குன்னா சரசு நேரடி ஏர்லாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா போறது நல்லது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமா போயிட்டோம். போனா ரோட் ஓரத்துல எங்க லாரி இருந்துச்சு. பார்த்தா எங்க உள்ள எங்க அப்பா இருந்தாரு. சரி இறங்கணும்னு என்ன லோடு ஏத்திருக்காரு சும்மா சுத்தி பார்க்கலாம் பார்த்தா இரும்பு கடையில இருந்து இரும்பு ஜாமான் எடுத்துட்டு போறாரு போல. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த டீசலை எப்படி இந்த டீசல் டேங்க்ல ஊத்த முடியும் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட் யோசிச்சிருக்கோம். எங்க அப்பா சிம்பிளா 2 வாட்டர் கேனை கட் பண்ணி டீசல் ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அப்பா ஒரு ஆளால தூக்கி ஊத்த முடியல, அதனால நான் கூட 2 ஹெல்ப் பண்ணிக்கிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து லைட் அடிச்சுக்கிருந்தான். பட் இந்த மெத்தட்ல ஃபுல் டீசலும் கரெக்டா ஊத்த முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கீழே சிந்ததான் செஞ்சுச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து லாரி கிளப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. சரி டீசல் ஊத்தியாச்சு, இனி வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா உள்ள கொண்டு போய் கியர் பாக்ஸை திறந்து உள்ள ஏதோ பம்ப் பண்ணாரு. பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஒரு வேலை முடிஞ்சுன்னு நினைச்சா மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்னடா கேட்டா மறுபடியும் போட்ட டீசல் பத்தல, அகைன் போய் 10 லிட்டர் வாங்கிட்டு வாங்கலும் நானும் ஃப்ரெண்டு மறுபடியும் கிளம்பி பல்க் கொண்டோம். பல்க்ல அகைன் 10 லிட்டர் டீசல் வாங்கிட்டு அது போக 100 ரூபாய்க்கு பெட்ரோல் நம்ம பைக்குக்கும் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்பவே மணி 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் டீசல் ஊற்றின அந்த வாட்டர் கேன் எங்க அப்பா எங்க தூக்கி போட்டாரு, அதை போய் தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆயிடுச்சு. கடைசியா மறுபடியும் அந்த 10 லிட்டர் டீசலை ஊற்றி அதே மாதிரி அகைன் இன்ஜினை பம்ப் பண்ணாரு. ஃபைனலா வண்டி எடுத்தாச்சு. வண்டி இங்க இருந்து எடுத்து லோடு கிளம்பி நான் என் ஃப்ரெண்ட் எங்க அப்பா டாடா காமிச்சு நாங்கள் 2 வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.